மக்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். தமிழக அரசியல்ல இப்படி ஒரு முடிவை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எதுலயுமே ஒரு சொல்லாத ஒரு முடிவு. தமிழக வெற்றி கழகம் வந்து இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற சூழல்ல 110 தொகுதிகளுக்கு மேல தமிழக வெற்றி கழகமே வந்து முன்னிலையில இருக்கு. குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வி, காரைக்குடில வந்து சீமான் அவர்கள் வந்து பின்னலை அப்படிங்கிற மாதிரி பல கட்டமா வந்து திமுக அமைச்சர்களே வந்து பின்னாடி வந்து போயிட்டாங்க. எழும்பூர் தொகுதியிலலாம் வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து முன்னிலை, துறைமுகம் தொகுதியில சேகர் பாபு வந்து பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி யாரு எப்படி ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு இதுவரைக்கும் யாருமே கணிச்சதே இல்லை. தாவேகா வந்து எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னு சொல்லி அவங்க சொன்ன எல்லா கருத்தும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். ஆனா யாரு சொன்னதுமே சரியாகல. தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு யாருமே வெயிட்டேஜ் வந்து கொடுத்ததே கிடையாது. 20 சீட்டு 30 சீட்டே அதிகம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 சீட்டு கூட தாவேகா வர்றதுக்கான சூழல் வந்து உருவாயிருக்கு. தேர்தல் முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது கோகுல்? நான் என்னமோ ஏடிஎம்கேவோட ஓட்டு பிரிச்சு தான் வந்து கண்டிப்பா இந்த டைம் தாவேகா வளரும்னு நினைச்சிருந்தேன். அது அப்படியே மாறி டிஎம்கேவோட ஓட்டு பிரிச்சு தாவேகா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்குங்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியுது நம்மளால. 50 சீட்டு திமுக வந்து சுருங்கிட்டாங்க. அதாவது வரலாற்றுல திமுக 2 முறை ஆட்சி அமைத்தே கிடையாதுங்கிறது தெரிஞ்ச ஒன்றுதான். கண்டிப்பா திமுக தோக்குங்கிற கூட நமக்கு ஒரு சில எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனா திமுகவை தோக்கடிச்சுட்டு அதிமுக வரும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். தாவேகா வந்து ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து போயிட்டாங்க. கோகுல், நீங்க சொல்லுங்க. நீங்க தான் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எடுப்பீங்க, களத்துக்கெல்லாம் போவீங்க. களத்துல ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் இருந்துச்சா இல்ல உங்களுக்கு ஷாக்கா இருக்கா? இல்லை கோகுல், இது எனக்கு ஷாக்காக தான் இருக்குது. அடுத்த 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து யாருமே பார்க்காத ஒரு காமெடியான ஆட்சியை பார்க்க போகுது. உதாரணத்துக்கு மதுரையில் எடுத்துக்கோங்க. ஒரு தொப்பி போட்டு ஒரு பாய் இருப்பார், முஸ்தபா. அந்த ஆள்லாம் வந்து முன்னிலை, பிடிஆர்லாம் வந்து பின்னிலை. என்னதான் திமுக வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சா கூட பிடிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படித்த மனுஷன், ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு முன்னாடி. இந்த இடத்துல தானே நம்ம மெயினா ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற இடத்துல நிறைய விஷயத்துல கோட்டை விட்டுருக்காங்க. நம்ம வந்து திமுக எந்த இடத்துல வந்து பயங்கரமான ஆட்சி அமைச்சாலும் பிடிஆர் மாதிரி ஒரு நல்ல அமைச்சர்கள் இருக்கதான் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துலயும் வந்து அவங்க உதாசீனப்படுத்தி தாவேகாக்கு முன்னாடி களத்துல நீங்க சொல்றது மாதிரி களம் வந்து பிடிஆரா சுந்தர்சியா? சுந்தர்சி முந்துகிறார், பிடிஆர் பின்தங்கிறார் முதல்ல பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசி கட்டத்துலாம் பிடிஆர் பெரும்பான்மை ஜெயிப்பார்னு சொல்லி அவரே பேசிட்டாங்க. அவர் மல்லிகை பூவெல்லாம் சுத்திட்டு போயிட்டுலாம் என்ன பண்ணிட்டு வந்தாரு, ஓட்டெல்லாம் போட்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா முஸ்தபா முன்னிலை இருக்கிறாருங்க. முஸ்தபா அங்க போட்டிடுறாருன்னு பல பேருக்கு தெரியலங்க. அப்போ வரைக்கும் பார்த்தா அவரு முன்னிலை இருக்கிறாப்புல. இல்லை கோகுல், இது வந்து முழுக்க விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்கு விழுந்த ஓட்டா தான் நான் பார்க்குறேன். கேண்டிடேட் யாரு, அவனுடைய பின்புலம் என்னன்னு பார்க்காம உண்மையா சொல்றேன், தற்கூரித்தனமா போய் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நான் அடிச்சு சொல்லுவேன், இது வந்து உங்களை வந்து தாக்குறதா கூட இருக்கட்டும். ஒரு கேண்டிடேட் யாரு, போன வாரம் வந்து டிஎம்கேல இருந்து இப்ப டிவிகே வந்தான், அவனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நேத்து வந்து அதிமுகல இருந்தான், இன்னைக்கு வந்து டிவிகேல கேண்டிடேட், அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மனநிலையில மக்கள் இருக்காங்க. அடிச்சு சொல்றேன், அடுத்த 5 வருஷம் வந்து தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இல்ல, எனக்கு என்னன்னா, இனிமே வந்து இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீட்லயே ஒரு 3 பெண்கள் இருக்கலாம். 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய். இப்போ ஒரு 3 பெண்கள், இப்போ ஒரு தங்கச்சி, அம்மா, ஒரு பாட்டி, இல்ல வீட்டுல ஒரு மூத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 பேருக்கு 2500 மாசம் 7500 ரூபாய். வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, குழந்தை பிறந்தா தங்கம், கல்யாணம் ஆனா தங்கம்ங்கிற மாதிரி இவ்வளவு ஸ்கீம் விஜய் சொல்லியிருக்காப்ல. இது வரைக்கும் அந்த ஸ்கீமை நம்ம சீரியஸா பேசல. ஏன் ஒரு ஆட்சி அமைக்க போற ஏதாவது சொல்லிட்டு போறோம் விட்டோம் நம்ம. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல் பார்க்கும்போது அவர் தான் ஆட்சி அமைப்பார். அப்படிங்கும்போது இந்த திட்டங்களை எப்படி சாத்தியப்படுத்த போறாங்கிற கேள்வி முன் வச்சாகணும் இல்லையா? கீழே வந்து இப்ப கொடுப்பாரு பாருங்க, தளபதி வரமாட்டாருன்னு சொன்னீங்க, வந்துட்டாரு. கொடுக்க மாட்டாருன்னு சொன்னீங்க, இனிமே கொடுப்பாருன்னு கீழே வந்து கமெண்ட் போடுறாங்க. எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல்னா, இந்த ரிசல்ட்டை விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாரோன்னு தோணுது. விஜய் அவர்களே வந்து நாம பெரும்பான்மை பிடிப்போம், நாம வந்து இவ்வளவு சீட்டு ஜெயிப்போம் நினைச்சிருக்க மாட்டாரோன்னு தோணுது. ஏன்னா இப்ப விஜயே இப்ப நம்ம ஷாக்கா இருக்கும் இல்லையா? இந்த அதிர்ச்சிங்கிறது விஜய்க்கும் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க, இன்னைக்கு மே 4 ஒரு பர்த்டேவா, ஒரு நல்ல நபருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டா கூட நம்ம பார்க்கலாம். என்னதோ தெரியல. ஆனா உண்மையாலுமே தமிழ்நாடு மக்களின் மனநிலை இந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறத எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு ரிசல்ட்டா தான் இந்த இடத்துல நான் பாக்குறேன். ராம், நான் வந்து என்னன்னா, குளத்தூர் எடுத்துப்போம். திமுக வரக்கூடாதுன்னு நினைச்சதுல நானும் ஒரு நபர் தான். 3 பேருமே அப்படிதான். திமுக எதிர்ப்புன்னு தான் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஆடிட்டாங்க. ஆனா குளத்தூரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து குளத்தூர் மக்களுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எவ்வளவு திருமண மண்டபங்கள் கட்டி கொடுத்திருக்காரு, எவ்வளவு படிப்பகம், அம்பேத்கர் திருமண மண்டபம் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாமே நார்மலால இல்ல, எல்லாமே ரொம்ப ஹை கிளாஸா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலன்னா ஒரு தொகுதிக்கு நிறைய பண்ணிருக்காரு. ஒவ்வொரு தீபாவளி பொங்கல்லாம் அந்த தொகுதி மக்கள்லாம் செழிப்பா இருப்பாங்க. சோ அப்படி கவனிச்சுக்கிட்டாரு. அந்த மக்களே வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர ஒரு முதுகுலை குத்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். அவரை எதிர்த்து விஎஸ் பாபு வந்து 2011 திமுக கிட்ட இருந்து ஓடி போனவர். ஒரு சில அமௌண்ட் எடுத்துட்டு ஓடி போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்து கொட்டுன்னு கொட்டினாங்க. அந்த நபருக்கு வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா மக்களோட மனநிலை பாருங்க. அவன் நல்லவனா கெட்டவனாலாம் இவங்க பார்க்கல.
விசில் விஜய் விசில் விஜய். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்துல தான் முடிய போகுது. இல்ல அது எனக்கு இதுல அதிமுக எப்படி தப்புனாங்கன்னே எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அதிமுக பெரிய அளவுல கான்ட்ரஸ்ட் இருந்த மாதிரியே காட்டிக்கல. இப்போ திமுகவா தாவேக்காவான்ற மாதிரி இருந்த நரேட்டிவ்ல அதிமுக இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அதிமுக ஸ்கோர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது எக்ஸிட் போலா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து கருத்து கணிப்புகள் எல்லா இடத்துலயுமே வந்து அதிமுகவோட ஓட்டு பெருசு தான் வந்து தாவேக்கா வளருங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுல கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே மாறி மொத்தமா வந்து ஸ்பீட் படிக்கிற மாதிரி மாறி இருக்கு தாவேக்காக்கு. அதுதான் இது வந்து என்ன லெவல்ல கொண்டு போறாங்கன்னே தெரியல. யாரெல்லாம் அமைச்சர்களா இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு பெரிய பெரிய ஆச்சரியங்களா இருக்கு. இந்த இடத்துல இங்கதான் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மக்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்களா விஜய் வந்தா நல்லா இருக்கும், நல்லா ஆட்சி தருவான்ட்டு. இந்த 5 வருஷத்துல விஜய் என்ன பண்றாங்கிறது மக்களுக்கு புரியும். அடுத்த முறையாவது சினிமால இருந்து வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமாங்கிறது இந்த ஆட்சி மூலம் நமக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு இப்ப இன்னும் ஒரு சின்ன ஒரு தாட் வருது. ஒருவேளை அந்த பெரும்பான்மை அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன மாற்றம் வந்து ஒருவேளை திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்படிலாம் யோசிக்க தோணுது எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி தான் இருக்குமோன்னு பார்க்க தோணுது. ஏன் சொல்றேன்னா இப்ப பெரும்பான்மை இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம் உருவாகும். தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா தனிப்பெரும்பான்மையா கொஞ்ச நாள்ல அந்த கட்சி நிரூபிச்சாகணும். எப்படி நிரூபிப்பாங்க? சின்ன சின்ன கட்சிகள் போட்டிட்டு ஜெயிக்கவே இல்லை. கண்டிப்பா ஜெயிச்ச கட்சிகள் எல்லாமே பெரிய கட்சிகள் தான். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா. அப்போ இவர்கள்ல ஒரு நபர் விஜய் கூட கூட்டணி போகணும். அதற்கான சாத்தியம் இருக்கா? வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப பிஜேபி வந்து ஒரு பெரிய லாபி பண்ணி அதிமுக கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட அதற்கு வந்து விஜய் ஒத்து போறான்னு தெரியல. ஏன்னா வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஆங்கிள் அவர் வேற மாதிரி அரசியல் பண்றாரு. திமுக கிட்டையும் போக முடியாது. ஆனா திமுக தான் பிரதான எதிர்ப்பு கட்டமைச்சு வச்சிருக்காரு. அப்ப எனக்கு புரியல. ஒருவேளை திராவிட கட்சிகள்லாம் ஒரு பக்கம் நிப்போம் வாங்க, தமிழக வெற்றிகளை எதிர்ப்போம்னு சொல்லி இவங்க சேர முடியுமா? இல்ல அடுத்த தேர்தல் இப்படி ஒரு கூட்டணி உருவாகுமா? ஒண்ணுமே புரியல எனக்கு. இந்த எலெக்ஷனை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த 5 வருஷம் தமிழக மக்கள் தான் கஷ்டப்பட போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அடுத்த 5 வருஷம் தமிழ்நாடு எங்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன். இல்ல அது என்னமோ கரெக்ட் தான். நீங்க உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், அவர்கள் இந்த தேர்தலுக்கு போட்ட உழைப்பு அப்படிங்கிறதுலாம் அபரிவிதமான உழைப்பு. இப்ப நேற்றைக்கு நைட்டு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் எனக்கு வந்து போன் பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்கலாம் கேட்கல, காரைக்குடியில சீமான் ஜெயிச்சிருவான்னு எனக்கு கேட்டாங்க. நான் என்ன நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் அங்க நம்ம காரைக்குடியில போய் நம்ம டென்ட் போட்டு கலவரம் எடுக்கல. அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்கன்னா இந்த இடத்துல தமிழ்நாடு மக்களோட மனநிலை எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ வரைக்குமே அது ஒரு புரியாத ஒரு புதிராவே. அதானே எனக்கும் புரியல, என்னன்னே தெரியல எப்படி ஓட்டு போட்டாங்க. ஏன்னா இப்ப என் குடும்பத்துல எனக்கு சுத்தி உள்ளவங்க நான் வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பொலிட்டிக்கலா நம்ம வந்து பேசுவோம். நீங்க ஓட்டு போடுங்க, நான் வந்து இந்த கட்சி தான் போறேன், யாருமே நம்ம வந்து என்ன பண்ண போறல, நான் வந்து கம்பல் பண்ண போறதுனால இல்ல. ஏன் போடுறீங்க, எதுக்கு போய் 4 கேள்வி கேட்பேன். அதுக்கு அவங்க தெளிவான பதில் சொன்னாங்கன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படி இல்லங்கும் போது நம்ம புரிய வைப்போம். இதுதான் நம்மளோட அப்ரோச். அப்படி நம்ம பேசின விதத்துல என்னோட சர்க்கிள் எல்லாம் பெரிய அளவுல டிவி கேக்கு வந்து நான் ஓட்டு போறவ நான் ஃபீல் பண்ணல, நான் பார்க்கல. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல வந்து பெரிய அளவுல ஓட்டு இல்லைன்னா கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த கடைசி நாள் இன்ஸ்டாகிராம்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து ஐ ஓட் ஃபார் டிவிகேன்ற அந்த ஒரு ஸ்டோரி போட்டதா இருக்கட்டும், அதை ஒரு பெரிய அளவுல கேம்பெயினா பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய அளவுல பண்ணாங்க. நான் இதெல்லாம் பண்ணது கூட ஒரு 20% வரைக்கும் வரும் நான் எதிர்பார்த்தேன். அதுல மாற்று நான் விஜய் ரொம்ப நான் வந்து கீழே கொண்டு போகல, 5 கீழே போயிடுவாரு, 10 கிலோ போயிடும் நினைக்கவே இல்லை. நானும் பர்சன்டேஜ் வைஸ்ல விஜய் வந்து பெரிய அளவுல. ஆனா சீட் கன்வென்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையாலுமே தம்பிச்சு போன ஒரு இதாதான் அதிகபட்சம் வந்து விஜய் ஜெயிப்பாருப்பா, இல்ல அங்கங்க வரும்பான்ற மாதிரி பலருமே சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எக்ஸிட் போல்லாம் என்னங்க, ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட போய் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேக்குறது, அது எவ்வளவு பெரிய போய் இன்னைக்கு விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாருல. கண்டிப்பா யாருமே அப்போ எக்ஸிட் போல எடுக்கல. நீங்க எக்ஸிட் போல் கரெக்டா எடுத்திருந்தீங்கன்னா 8 பேர் எடுத்திருக்கீங்கன்னா 8 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் டிவிக்கு சொல்லியிருக்காப்ல. அப்படி டிவிக்கு சொன்னவருமே கரெக்டா சொன்னவர் கிடையாது. அவரு போன தடவை பிஜேபி வந்து பெரும்பான்மை பெரும் சொல்லி தப்பா சொன்னவர். ஐபிஎஸ் ரவி வேற எடுத்திருந்தாரு. அதான் பாருங்க, முந்தானே தான் ஐபிஎஸ் ரவி வந்து எடுத்த, ஆமா அவர் எடுத்த கருத்து கணிப்பு தப்பு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நானே வீடியோ போட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுத்த கருத்து கணிப்பு கரெக்டா இருக்குன்ற மாதிரி வந்துருச்சு பாருங்க. என்ன தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, மேல நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொன்ன திட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் எப்படி கொடுப்பாரு? தங்கம், மோதிரம், தாய்மாமன் சீரு இதெல்லாம் எப்படி கொடுக்க போறாரு அதான் தெரியல. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழின்றது என்ன இருக்குன்னு தெரியல. இப்ப இதுக்கு மேல கூடுதலா கடன் வாங்க போற சூழல்ல தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சா இருக்கும். அவர்தான் சொன்னாரு, ஆல்ரெடி இருக்கிற அமைச்சர்கள் தான் வந்து நான் ஊழல் பட்டியல வெளியே எடுத்து அதுல இருந்து வந்து நான் மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுப்பேன்னு நடக்கிறத நீங்க பேசணும்ல. நீங்களே திமுக அதிமுகல இருந்து வந்தவங்க தான் எடுத்து நீங்க கூட எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்க. அவர்கள் தான் அமைச்சராகவே ஆக போறாங்க. இப்ப செங்கோட்டையன் யாரு, இப்ப திருநெல்வேலியில போட்டிட்ட முருகன் யாரு, இவங்க எல்லாருமே நீங்களே வந்து திமுக அதிமுக ஆள் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ அதெல்லாம் சாத்தியமே கிடையாது சொல்ல போனா. தமிழ்நாட்டுல வந்து மீண்டும் லாட்டரி டிக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, எழுதி வச்சுக்கோ. ஒரு நாள் நீ என்கிட்ட சொன்ன கூகுள் நான் நினைக்கல. அதுக்கு நான் வந்து எனக்கு என்ன டவுட்னா, ராமு யாரு ஆதவர்தான் எதுக்காக செலவு பண்றாரு, டிவிக்கு எதுக்கு ஆஜனா ஃபண்ட் பண்ண உன்னால யோசிச்சுட்டே இருந்தேன். கூகுள் சொன்னாப்ல லாட்டரி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. அது டிவிக்கு ஜெயிச்சா தானே நடக்கும், அது ஜெயிக்காதுன்னு நான் உறுதியா பேசுறேன்.
ஆனா இன்னைக்கு யோசிச்சாதான் தெரியுது. அப்போ இந்த இடத்துல லாட்டரி டிக்கெட் உள்ள வந்துச்சுன்னா அவனோட சுயலாபத்துக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு தெளிவா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. மக்களுக்கு புரியும்னாதான் எப்பவோ புரிஞ்சிருக்கணுமே. இந்த இடத்துல நம்ம தோல்வியை நம்ம சந்திச்சிருக்கோம். தேர்தலுக்கு புரியும், மக்களுக்கு புரியும் சொல்லி நம்ம தான் நம்மளை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாள். என்னன்னு பாருங்களேன், எல்லாருமே என்ன சொன்னாங்க, விஜயை வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, விஜயை வந்து நீங்க குறைச்சு மதிப்பீங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நாமளும் என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, மக்களை நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். எஸ், இதுதான் சரியான பாயிண்ட். இந்தியாலேயே வந்து அறிவார்ந்த சமூகம்னு அறியப்பட்ட தமிழ் மக்கள் இப்ப வந்து உண்மையாலுமே வியப்பா இருக்கு எனக்கு இந்த ரிசல்ட். அதாவது மக்கள் வந்து தெளிவா முடிவு எடுப்பாங்க, மக்கள் கரெக்டான ஆளை தேர்ந்தெடுப்பாங்க, இப்படிலாம் நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா. இன்னைக்குதான் தெரியுது ஓ மக்கள் இவ்வளவு தெளிவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்லாம் கோகுல், இன்னைக்கு எலெக்ஷன்னா போன வாரம் தான் கேம்பெயினுக்கு அப்புறம் அந்த தொகுதிக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. சென்னையில இருக்க ஒரு கேண்டிடேட் வந்து சேலம் பக்கத்துல ஒரு தொகுதியில போய் நிக்கிறாரு. அவர் வீடு இங்கே தான் இருக்கு, மாதாவரத்துல தான் இருக்கு. எனக்கு புரியவே இல்லை, அந்த மக்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போட்டு முன்னிலை வர வைக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. இதுல வியப்பான விஷயம், தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் அவர்கள் கூட இறங்கி போய் பிரச்சாரம் பண்ணல, குறிப்பிட்ட ஒரு சில இடத்துங்களா பண்ணிருக்காரு. எங்க அவர் எல்லா மாவட்டத்துக்கும் போனா கூட மனசு அறிவுமே. அதாவது எம்ஜிஆர் படத்து கிடந்து ஜெயிச்சார்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு தடவை ஆட்சியில் இருந்ததுக்கு பின்னாடி. விஜய் அவர்கள் இன்னும் ஆட்சிக்கே வரல, எதுவுமே பார்க்கல. ஒட்டு மொத்தமா எண்ணி பார்த்தா ஒரு வாரம் வேலை பார்த்துருப்பாரா விஜய். இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம்னா, எம்ஜிஆருக்கு அந்த காலத்துல ரொம்ப எதிர்ப்பு கிடையாது, ஆனா இந்த இடத்துல விஜய்க்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு, அதையும் மீறி அவர் ஜெயிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இன்னொன்னு நிறைய தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால வந்து நேற்று நைட்டு மெசேஜ் பண்ணாங்க, நான் பார்த்தேன். நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு பக்கத்துல இருக்க தொகுதி சொல்லலாம், பேர் சொல்ல விரும்பல, வேணா விட்டுருங்க. அந்த தொகுதியில வந்து நைட்டே போயிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நம்ம வெற்றி அடைகிறோம். எனக்கு அதுதான் ஒரு குழப்பமா இருக்கு. இது வந்து நம்ம பெரிய அளவில் குற்றச்சாட்டு சொல்லுதோம். ஏன்னா இப்போ விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாங்க இவங்க ஈவி விளையாட்டாங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்கலாம். விஜய்க்கு உண்மையில அந்த மாதிரி பெரிய கனெக்ஷன் இந்த மாதிரி எனக்கு தெரியல. பிஜேபி அலையன்ஸ் இல்ல, டிஎம்கே அலையன்ஸ் இல்ல, அப்ப அவர்கள் வந்து பேசிக்கலி பவர்லெஸ் தான் இப்போ வரைக்கும். நாளைக்கு ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி வேணா ஏதாச்சும் பண்ணலாம், அதனால நம்ம தாவைக்கு மேல அந்த குற்றச்சாட்டு வைக்க வேண்டாம். இருந்தாலும் நான் தமிழக மக்கள் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கலாம்னு இருக்கேன் இந்த இடத்துல. எப்படியா ஓட்டு போட்டீங்க இப்படி வந்து எனக்கு புரியவே இல்லையே. உண்மையாலுமே தமிழக மக்கள் மேலதான் குற்றச்சாட்டு. விஜய் ரசிகர்கள் மட்டும் கண்டிப்பா ஓட்டு போடல, தெளிவா புரியுது. விஜய் ரசிகர்கள் வந்து இவ்வளவு ஓட்டு போட முடிஞ்சுன்னா அப்ப ரஜினி ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அஜித் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்படி கிடையாது, ரசிகர்களை தாண்டி நீங்க குடும்பமா ஓட்டு போட்டிருக்கீங்க. அதுதான் நமக்கு எப்படின்றது புரியவே இல்லை. சினிமால விஜய் அவர்கள் இருந்த போது கிடைச்ச ஆதரவை விட இது அதிகம், அது வந்து குறையவே இல்லை. கரூர்ல அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமாவும் செல்வாக்கு குறையல, அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து தவிர்க்கும் போதும் குறையல. அவர் வந்து பெரிய அளவில் இறங்கி அரசியல் பண்ணல, மக்களை சந்திக்கலங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருந்த போதும், பல இஷ்யூக்கள்ல அமைதியாக கடந்து சென்ற போதும் மக்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இந்தப்பா ஆட்சி நீ ஜெயிச்சுக்க எங்களை ஆண்டுக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கதான் நமக்கு வந்து பல கேள்விகள் வருது. விஜய் வந்து பேசாத வரைக்கும் அவருக்கான இந்த பரபரப்பு இருந்துட்டே தான் இருக்கும். என்னைக்கு வந்து விஜய் மைக்க பிடிச்சி பிரஸ் முன்னாடியோ மீடியா முன்னாடி பேசுறாரோ அன்னைக்கு விஜய் ஜீரோ. நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது கடைசி வரைக்கும் அவர் பேச மாட்டாரு, வெளியில கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு டைம் கூட பிரஸ் மீட் பண்ணாம ஒருத்தர் முதலமைச்சர் ஆனா இதுதான் எனக்கு இன்னுமே வியப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பாத்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயம். அதாவது இப்போ மோடி போன்ற நபர்களும் பிரஸ் மீட் சந்திக்க மாட்டாங்க, ஆனா மோடி எல்லா மீட்லயும் பேசுவார். நீங்க நல்லா பாருங்க, மோடி வந்து அடிக்கடி வந்து மான் கி பாத்னு சொல்லி அவர் வந்து ஆப்போசிட்ல இருந்து மக்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு, ஆனா இவர் வந்து பேசுறாரு, அடிக்கடி கூட்டங்கள்ல பேசுவாரு, அவரோட பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். விஜய் வந்து வெளியே வந்தாலே அது ஒரு ஹெட்லைன் நியூஸ் மாதிரியா இருக்குங்க, வந்துட்டாருங்கிற மாதிரி. நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 30 தடவை கூட வெளியே வந்திருக்க மாட்டார் வீட்டை விட்டு. அதுவே நான் அதிகமா சொல்றேன், அதோட கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த அளவிற்கு குறைவான அளவுல தான் தேர்தல் பணிகளே மொத்தமா பண்ணிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு, ஆனா இது பெரிய வரலாறு. நம்ம வந்து அந்த வெற்றியை வந்து நம்ம கண்டிப்பா உதாசீனப்படுத்த முடியாது. ஆமா, நம்ம வந்து இந்த வெற்றி தவறா, அதாவது என்ன சொல்றது, நீங்க தப்பா ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்ல வரல, மக்கள் வந்து சரியான முறையில சிந்திச்சு ஓட்டு போறேன்னு சொல்றோம். ஆனா மக்களுடைய அந்த செல்வாக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது விஜய்க்கு கிடைச்ச செல்வாக்கு எந்த கட்சிக்குமே கிடைக்கல. நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே 2 இதுக்கு மாற்றம் வந்து தாவேக்கா பார்த்து இங்கதான் எனக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. அப்ப ஏடிஎம்கே டிஎம்கே மேல இவ்வளவு வெறுப்பு இருக்கு உங்களுக்கு, நீங்க வந்து அதிமுக வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா 3வது அணி பல கட்டமா உருவாயிருக்கு. நீங்க இப்ப இல்ல, நான் வந்து இப்போ சீமான் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போலன்னு கேட்க வரல. 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி திமுக அதிமுக வேணான்னு சொல்லி ஒரு பெரிய அணி அமைச்சாங்க. அப்ப மக்கள் ஓட்டு செலுத்தல, வாக்கு போடல. சீமான் அவர்கள் 2016 நின்னாரு, 19 நின்னாரு, 21 24, இப்ப 26 நிக்கிறாப்ல. ஆனா அவங்க வந்து இந்த அளவுக்கு கொடுத்த வெயிட்டேஜ்ல பாதி கூட கொடுக்கல. இன்னொன்னு, விஜய்க்கு கிடைச்ச அந்த ஒரு மீடியா லைட் வந்து சீமானு கிடைக்கல தான், அதை ஒத்துக்கிறோம். இருந்தாலுமே மக்கள் ஆதரவுங்கிறது இந்த அளவுக்கு பெரும்பான்மையை கொடுக்கலையே அவங்க. அப்போ இங்க என்ன இருக்குன்னா 2 வருஷம் தான் ஆச்சு, தங்க ஒரு மாற்றுன்னு சொல்லி விஜய் பொசிஷன் பண்ணிக்கவே இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் கூட்டணி தானங்க போனாரு, கூட்டணிக்கு தானங்க கேட்டாரு, காங்கிரஸ் கேட்டாரு, விசிகாவை கேட்டாரு, அதிமுக கூட கூட்டணிக்கு பேசினாரு. இது எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா தனியா நிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கவே இல்லை, நான் வந்து மக்களுக்கான மாற்றுங்கிறத ப்ரூவ் பண்ணாம இருந்த போது கூட இவ்வளவு தூரம் பெரும்பான்மை மக்கள் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய வியப்பா இருக்கு நமக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்கடா இருந்து ஓட்டு போட்டீங்கன்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது இன்னைக்கு. தாவேக்காக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா.
தொடர்ந்து இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமா. அதாவது அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஒருவேளை தாவேகாக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காம இழுபறில் இருந்தாலும் கூட தாவேகா தான் மெயின் பிளேயர், அதுல வந்து மாற்றிக்கிறது இல்ல. ஸோ நாம வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு இதுவரை பார்க்காத ஒரு ஆட்சியை நம்ம வந்து பார்க்க போறோம். அதை பத்தி பல சுவாரஸ்யமான நடக்கும் போது பொறுத்திருந்து பேசுவோம். ஃபன் பண்ண போறோம். நன்றி.